சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 20/12/2025 சனிக்கிழமை, மார்கழி மாதம் 5ஆம் நாள், அமாவாசை திதி காலை 7:13 வரை. அதன் பிறகு பிரதமை திதி. மூலம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 1:21 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக, நல்ல சம்பவங்கள் மற்றும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான உயர்ந்த நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 9ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் அமாவாசையிலிருந்து விலகிட்ட நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அமாவாசை நாளுக்கு கூட குருவின் பார்வையில் சூரிய சந்திரர்களும் இருந்ததுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்காதுங்க. அதுலேயும் குறிப்பாக சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள், சொந்த ஊரில் இருக்கிற வீட்டை என்ன பண்ணுறதுன்னு தெரில, வீடு நிலத்தை போய் கவனிக்க முடியல, விவசாயம் பண்ண முடியல, எல்லாருமே இப்படி சிட்டிக்கு வந்துட்டோம், அப்படி தாத்தா பாட்டி வாழ்ந்த ஊரை என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அங்கே இருக்கிற வீடு என்ன பண்ணுறது, அல்லது வீடு சொத்துக்களை யார் எப்படி பிரிச்சுக்கிறது, இந்த மாதிரியான குழப்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்லவைகள், நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பாக்கியஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா, பாக்கியங்கள் தடையின்றி கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல் சொல்லுவேன். ஒவ்வொரு வயசுக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆசை அபிலாஷைகள் இருக்கும். இளைய பருவத்தில் இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வேறு மாதிரி ஆசை இருக்கும். கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமேனு இருக்கும். அல்லது ஒரு 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் பிள்ளை அமைப்புகள், நம்முடைய உடல்நிலை, நம்முடைய பொருளாதார முன்னேற்றம், இதை பற்றி கொஞ்சம் இது மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த மாதிரியாக வயதிற்கு ஏற்றார் போல் என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, எந்தெந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஓரளவிற்கு சமாளிப்பதற்கு தேவையான நல்ல அறிமுகங்கள், முயற்சிகள் பலித்தல் போன்றவைகள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பங்காளி தகராறுகள் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி ஒத்தி வைக்கப்பட வேண்டிய நாளாகவே இந்த நாள் இருக்கும். அவர் சொல்கிறதையும் ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்போன்ற மாதிரி நமக்கே ஒரு மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. சித்தப்பா பெரியப்பா மக்களால் இதுவரைக்கும் இருந்து வந்த சில பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு. கோவில் கொடை, சில இதில் குலதெய்வ கோயிலை ஒன்றா சேர்ந்து கும்பிட முடியாத ஒரு சூழல். குலதெய்வத்திற்கு அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு நினச்சா எல்லாருமே தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே, என்ன பண்ணுறதுன்ற மாதிரியாக இந்த தான தர்ம விஷயங்கள், கோவில் விஷயங்களில் இதுவரைக்கும் தடை இருந்தவர்களுக்கு அது தீர கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு வீடு கட்டுறதை பற்றி ஒரு தெளிவான முடிவுகள் இன்றைக்கு வரும். இப்படி கட்டலாம், அப்படி கட்டலாம், அல்லது இதை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஒத்தி வைக்கலாம். பிறக்கப் போகின்ற 2026ஆம் வருஷம் நமக்கு நல்லாவே இருக்கும். அதில் இப்படிலாம் சில விஷயங்களை செய்யணும்னு மேஷராசிக்காரர்கள் இதுவரைக்குமே தயங்கி கொண்டிருந்த சில விஷயங்களில் தெளிவான நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாகவே அமைந்திருக்குங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. இப்போது தான் அவர் அமாவாசையிலிருந்து விலகின நிலைமையில் இருக்கிறார். இன்றைக்கி காலையிலிருந்து தான் அமாவாசை திதி முடியுது. இப்போது பிரதமை திதி நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே அமாவாசை அன்னைக்கு சந்திராஷ்டமம் வந்தாலே மனசு ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஏதாவது ஒரு தவறான முடிவுகள் எடுத்துருவோம்னு நம்முடைய மூல நூல்கள், தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் அருளிய மூல நூல்கள் ஒருமித்த கருத்தில் இந்த சந்திரன் 8இல் மறைகிற சந்திராஷ்டம நாளை மட்டும் சொல்லுது. அது மாதிரி தாங்க இன்றைக்கி இருக்கும். ஆனாலும் ஒன்று, பெரிய கெடுதல்கள் எதுவும் நடந்துராது. அதே சந்திராஷ்டம நாளாக இருந்தாலும், சந்திரன் 8இல் இருந்தாலும், அமாவாசை அமைப்பில் இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறனால பெரிய கெடுதல்கள் எதுவும் இருக்காதுங்க. ஆனால் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய, வேலை தொழில் அமைப்புகளை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் இன்றைக்கி எடுக்காமல் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கும் சரி, நாளைக்கும் சரி, வேலையை விட்டுறலாம் அல்லது வேலையை மாற்றிடலாம். புதுசாக ஒருத்தரை போய் பார்த்து அறிமுகப்படுத்துறது, புதுசாக ஒரு தொழிலையோ வேலையோ ஆரம்பித்து வைக்கிறது,
அப்படிங்கிறது இது எல்லாமே பின்னாடி கொஞ்சம் பிரச்சனைகளாக வரும்ன்றதுனால சந்திராஷ்டம நாட்களில் இதுங்களெல்லாம் கொஞ்சம் விளக்க வேண்டியது கண்டிப்பாக அவசியங்க. பணம் சார்ந்த விஷயங்களில் கூட முடிவுகள் எடுக்கக்கூடாது. ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறது, ஒருத்தர்கிட்ட பணம் வாங்குறது, அல்லது தேவையில்லாமல் கேரண்டி கையெழுத்து போடுறது, நம்ம கொஞ்சம் தாராள பிறப்பு மாதிரி என் கிரெடிட் கார்டை நீ யூஸ் பண்ணிக்கப்பா, நீயே யூஸ் பண்ணிக்கோ, நீயே கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறோன்ற அமைப்பில் நம்ம இளிச்சவாயன் ஆகிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சந்திராஷ்டமத்தில் தாங்க நடக்கும். ஆக மேற்கொள்ள நான் சொன்ன சில விஷயங்களில் இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. சோஷியல் மீடியா இன்றைக்கி நம்மளை சுற்றி பெரிய அளவில் வியாபிச்சிருக்குன்னே நான் சொல்லுவேன். பிரிண்டிங் மீடியா மெதுவாக ஒரு மாதிரியாகி இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் வருகின்றவையெல்லாம் நல்லவைகள், வருகின்றவைகள் எல்லாம் நம்ப தகுந்தவை அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறோம். இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தகவல் எல்லாம் பெரிய அளவில் நம்பக்கூடாதுங்க. 10,000 ரூபாய் கொடுங்க உடனே 1,00,000 ரூபாய் ஆகிடும், இப்படி போனீங்கன்னா மாதம் உங்களுக்கு அப்படி வந்துடும் இப்படி வந்துடும், அல்லது அந்த ஓடிபியை சொல்லுங்கள், இந்த லிங்க் அழுத்துங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி சந்திராஷ்டம நாளில் தாங்க நம்மளை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஆகவே நம்மை சுற்றி நடக்கிறதுல என்னென்ன இருக்குன்றதில் ஒரு விழிப்புணர்வோடு பொறுமையாக நிதானமாக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல் கண்டிப்பாக இருக்குங்க. பொதுவாக பஸ்ஸில் ட்ரெயினில் போகிறவங்களாம் இன்றைக்கி செல்ஃபோனை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம ஒரு மாதிரி ஏதோ ஒரு கவனத்தில் இருக்கும்போது இன்றைக்கு உலகம் கெட்டு கிடக்கிறது இல்லையா? ஆகவே எதிலும் அவரவருடைய வயதிற்கு தகுந்தாற் போல் முடிவுகள் எடுப்பது, பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். அமாவாசையிலிருந்து அவர் விலகிட்டதுனால பெரிய கெடுபலன்களை எதுவும் செய்யக்கூடிய அமைப்புகள் அவர் இல்லை. நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதுவரைக்குமே கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் சுணக்கமாக இருந்த நிலைமை. இந்த மனுஷன் என்ன பண்ணார் ஏது பண்ணார்னு தெரியலையே, இவ்வளவு கடனை வாங்கி வச்சிருக்கிறாரே, அல்லது இவருடைய நடவடிக்கைகள் இப்போது கொஞ்சம் சந்தேகத்திற்கு முனைவாக இருக்குது. இப்படி பண்ணுறாரா அப்படி பண்ணுறாரா, வேலைக்கு போகிறாரா அல்லது என்ன பண்ணுறாரு, தொழிலில் இப்படி இருக்கா அப்படி இருக்கான்ட்டு நியாயமான சந்தேகத்தை கணவனின் மீது கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே பரவாயில்லைங்க, இந்த மனுஷன் என்ன பண்ணாலும் ஓரளவுக்கு குடும்ப நன்மைக்காகத்தான் பண்ணுவார், இந்த அளவுக்குலாம் நம்ம அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லைன்ற ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக, மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா மனைவிக்கு ஏதாவது வேலை கிடைக்கல, தொழில் அமைப்புகள் நல்லா இல்லை, அல்லது அவங்க ஹெல்த்தே நல்லா இல்லை, பாவம் 2 பக்கமும் போட்டு இடிபட்டு கிடக்கிறாங்க, வேலைக்கும் போகிறாங்க வீட்லேயும் வேலை செய்கிறாங்க, என்ன பண்ணுறது, மனைவிக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் கிடைக்கணுன்ற ஒரு நியாயமான முயற்சியில் இருக்கக்கூடிய மிதுனராசிக்கார கணவன்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் இன்றைக்கு வலுவாக இருப்பது, ராசிக்கு யோகர்கள்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரனும் புதனும் இன்றைக்கு வலுவான நிலைமையில் இருக்கிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இந்த நாளில் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடையாது. இன்னும் ஒன்று சொல்லப்போனால் பிறக்க போகின்ற 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வருஷத்தில் எதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சோ அந்த டிஸ்டர்ப்டு எல்லாமே இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான், இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ள ஒரு மாதிரியான நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பை இன்றிலிருந்தே அப்படியே கிரகங்கள் ஆரம்பிக்கின்றன என்பதுதான் உண்மை. கூட்டு தொழில், கூட்டு முயற்சிகள் எல்லாம் பலிக்கக்கூடிய அமைப்பு. தனி கொடுத்தனம் போகலான்னு நினச்சவங்க கூட ஒரு 6 மாதம் பொறுத்து பார்ப்போம், சேர்ந்திருந்தே பார்ப்போம், அல்லது அண்ணன் தம்பி பிரச்சனைகளுக்குள்ள அந்த தொழில் ரீதியாக இருக்கிற சில விஷயங்களை பிரிச்சுக்கலான்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே மனமாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. கூட்டு முயற்சி பலிக்கும் என்கின்ற திடீர் ஞானோதயம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். பெரியவங்க சும்மா அவங்க சொன்னாங்க, தனி மரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 10-15 மரம் 100-150 மரம் இருந்தால் தாங்க அது ஒரு பெரிய தோப்பு. அந்த தோப்பாக இருக்கும்போது ஒருவருக்கு நல்லவைகள் நடக்கும், கூட்டு முயற்சி பலன் அளிக்கும் என்பதை அப்படியே மிதுன ராசிக்காரர்கள் உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் அமாவாசை அமைப்பில் இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உண்மையிலேயே சந்திரன் 1, 3, 6, 7, 10, 11 ஆகிய இடங்களில் இருக்கும் பொழுது அந்தந்த ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கும் என்பதை நம்முடைய மூல நூல்கள் வலியுறுத்தி சொல்லுதுங்க. இன்றைக்கி சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார், ஆனால் குருவின் பார்வையில் இருப்பது மிகப்பெரிய மேன்மையான ஒன்று. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லைன்றதில் இன்றைக்கி கடகராசிக்காரர்களுக்கு பெரிய கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இதையே இன்னொரு மாதிரி கூட மாற்றி சொல்லலாம், யார் நமக்கு தேவை யார் நமக்கு தேவையில்லை,
யார் நமக்கு நண்பனாக இருப்பார், யார் நமக்கு நண்பனாக நடிச்சுக்கிட்டு முதுகில் குத்தக்கூடிய வேலையை செய்வார் என்பதில் எதிரிகளை அடையாளம் காணக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உண்மையிலேயே நண்பரை விட எதிரியத்தாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த அமைப்பு இன்றைக்கு தெளிவாக இருக்கிறது. நண்பர் எப்போவுமே நமக்கு நன்மையை செய்யக்கூடியவர், அவர் செஞ்சுட்டு தான் நமக்கு சொல்லுவார். ஆனால் எதிரி எப்போவுமே நமக்கு தீமையை செய்யக்கூடியவர் இல்லையா? ஆக எதிர்ப்பான விஷயங்கள், எதிரான விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கு அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. 12ஆம் இடத்துல இன்றைக்கு குரு பகவான் இருக்கிறதுனால சிலருக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட அதற்கேற்ப வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு 50-60 வயசு தாண்டவங்களுக்கு அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, ஏதாவது பெருசாக கொண்டு வந்து விட்டுருமோ, முன்ன மாதிரி இப்போ இல்லையே உடம்பு என்கின்ற ஒரு மாதிரியான மனசுக்குள்ளேயே வெளியில் சொல்ல முடியாத எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. கடந்த 3 வருஷம் பட்ட கஷ்டம் இனிமேல் வாழ்க்கையில் திரும்ப வரவே வராது. உடம்பு நல்லாயிருக்கும், மனசு நல்லாயிருக்கும், அந்தஸ்து கௌரவத்தை இனிமேல் நம்ம இழக்க மாட்டோம், எல்லாத்தையும் சமாளிச்சுக்க முடியும் என்கின்ற ஒரு தைரியங்கள் பிறக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அடுத்த வாரத்திலிருந்தே வேலையில் சில மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். நம்மளை ரொம்ப பெரிய அளவில் மதிக்காத அல்லது நம்ம எப்போவுமே குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்த மேலதிகாரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய நிலைமை. சிலருக்கு வேலை மாற்றம் நடந்தாலும் அது நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. பெரும்பாலான கடகராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே வேலை மாற்றம் வரும். வருகின்ற பிப்ரவரி மார்ச் மாதங்களில் ஒரு நல்ல வேலை மாற்றம் வந்து அந்த வேலை மாற்றத்தின் மூலம் ஏற்கனவே இருக்கிறத விட இப்போ இருக்கிறத விட சம்பளம் நல்லா இருக்கக்கூடியது, பதவி உயர்வு நல்லா இருக்கக்கூடியது என அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் நன்றாக இருப்பதற்கான முன்பே கட்டியம் கூறுவது போல சில நிகழ்வுகள், சில அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் விரையாதிபதியாகிய சந்திரனும் 5ஆம் இடத்துல அமாவாசை அமைப்பில் இணைஞ்சிருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கூடவே அங்கே உங்களுடைய யோகாதிபதினு சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் அங்கே இருக்கிறார். சிம்மராசிக்காரர்களுக்கு யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நாள் வரும் இன்றைக்கு குருவின் தொடர்போடு இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். 5ஆம் இடத்துல பாருங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய் அந்த 3 கிரகங்களும் குருவின் பார்வையில் இருப்பது மிகப்பெரிய நன்மையை இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடியது. எப்போதெல்லாம் ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருக்கிறாங்களோ அப்போல்லாம் அந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பு நன்மைகள் ஏற்படும். அது இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வயதிற்கு ஏற்றாற் போல் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே நடக்கக்கூடிய தன்மை. 5-11ஆம் இடங்கள் சுபத்தன்மையோடு இருக்கிறனால போட்டிகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, எதையும் நிதானித்து திட்டமிட்டு தீர்மானித்து செய்யக்கூடிய ஒரு மனோ பக்குவம் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. குறிப்பாக பிள்ளைகள் மேலே கொஞ்சம் இருந்து வந்த மன அதிருப்தியெல்லாம் அப்படியே விலகக்கூடிய நிலைமை. பிள்ளைகளை மனதுக்குள்ளே ரசிக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வரும். பார், மடமடன்னு வளர்ந்துட்டான், 20 வயசாச்சு, 30 வயசாச்சு, தானே சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய மகன் வந்து விட்டார், என்னுடைய மகள் வந்து விட்டார்ன்னு நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்த பிள்ளைகளை பார்த்து நாமே தனியாக ரசிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்குங்க. தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோன்றதில் இருக்கிற குழப்பங்கள்லாம் கண்டிப்பாக தீரும். பிள்ளைங்க செட்டில் ஆவாங்க, அவங்களுக்கு நடக்க வேண்டிய கிடைக்க வேண்டிய அமைப்புகள் பருவ வயதில் சரியாகவே கிடைச்சிரும். வேலையாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு டேலண்ட்டாகவே இருப்பாங்கன்ற மாதிரியாக பெற்ற பிள்ளைகளின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய, அவர்களிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. இதை விட மேலே இளைய பருவத்தினருக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 5-11ஆம் இடங்களில் இப்போ குரு பகவான் வலிமையாக இருந்து ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா? தொட்டது தொடங்கக்கூடிய நாள்னே இந்த நாளை நான் சொல்லுவேன். ஒரு உயர்ந்த சிந்தனைகள், உயர்ந்த லட்சியங்கள், எண்ணங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு இது மாதிரியான கிரக நிலைமைகளில் தான் வரும். இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ரூட்டில் போகிறது, யாரை எப்படி பிடிக்கிறது, யார் நமக்கு ஏற்றவராக இருப்பார், எந்த தொழில் எந்த வேலை நமக்கு ஏற்றதாக இருக்கும், இந்த மாதிரியான அமைப்புகளில் மனசு போய் உயர்ந்த லட்சியங்கள் தோன்றக்கூடிய ஒரு அமைப்பு, அதன் மூலமாகவே நடந்து முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் மட்டும் அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
கன்னிராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல இன்றைக்கு சூரிய சந்திரர்கள் இணைஞ்சு லாபாதிபதி இன்றைக்கு 4ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். வாகன விஷயத்தில், வீடு விஷயத்தில் இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றங்கள், ஒரு திடமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக கன்னிராசிக்காரர்கள் பெருமளவில் பெரும்பாலானோருக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள், அதில் ஒரு தீர்வுகள் கிடைக்கும். கன்னிராசிக்கார சகோதரிகள் இன்றைக்கு மிக மிக முக்கியமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். திருமணம் கல்யாணம் பண்ணும்போது இதை செஞ்சாங்க, இதை சொல்கிறதா செஞ்சாங்க, அதை போட்டாங்க, அந்த நகையை போடுறதா சொன்னாங்க, இந்த வீடை கொடுக்கறதா சொன்னாங்க, இந்த நிலத்தை கொடுக்கறதா சொல்கிறாங்க. ஆனால் அப்பா அம்மா இல்லாத நிலைமையில் இன்றைக்கு அண்ணன் தம்பிகள் வேறு மாதிரி யோசிக்கிறாங்கன்ற மாதிரியாக புகுந்த வீட்டில் என்ன பதில் சொல்கிறது, பிறந்த வீட்டில் நமக்கு உரிமை இருக்குது இல்லையா, இதை ஏன் இப்படிலாம் தடுக்கிறாங்கன்ட்டு அண்ணன் தம்பிகளின் மேலே கொஞ்சம் மனஸ்தாபத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசியில் பிறந்த சகோதரிகள் எல்லாருக்குமே பிறந்த வீட்டு சொத்துக்கள் உங்களை விட்டு எங்கேயும் போயிடாது, சட்டப்பூர்வமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அது சேர்ந்து தான் தீரும் என்பதில் ஒரு தீர்மானங்கள் வரக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமையுதுங்க. சிலருக்கு ஒரு தம்பிகள் அண்ணன்கள் கூட கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் வந்தாலும் கூட இன்றைக்கு சாயந்தரத்திற்கு பிறகு நீங்களே முன்னின்று அதை தீர்த்து விடுகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்குது. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுல ஒரு தெளிவுகள் இன்றைக்கு கண்டிப்பாக வந்துடும். சொந்த ஊரில் கட்டுறதா, வாழுகின்ற ஊர், பிழைக்கிறதுக்காக இந்த ஊரில் வந்திருக்கிறோம், இங்கேயே இருக்க போகிறோமான்னு தெரியல, பேசாத அப்பா அம்மா இருந்த ஊருக்கே திரும்பி போயிடலாமா, அங்கேயே ஒரு வீடை கட்டுவோமான்ற இருந்த குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு சுக பயணங்கள்னு சொல்லப்படக்கூடிய சின்ன சின்ன பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கன்னிராசிக்காரர்கள் ஒரு 50 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நடக்கும். அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப என்னதான் இங்கே ராசி பலன் சொன்னாலும் சந்திரன் 4ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த பயண அமைப்புகள் பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தான் தீர்மானமாகும் என்பதால் ஒருவருக்கு பயணங்களின் மூலமாக நன்மைகள், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவும் இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். சும்மா ஷார்ட்டாக பக்கத்தில் போயிட்டு வந்தேன், பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்தேன், பக்கத்து மாவட்டத்துக்கு போயிட்டு வந்தேன். சிலருக்கு மட்டும் புதனை குறிக்கக்கூடிய வடக்கு திசையில் ஏதேனும் ஒரு பயணங்கள் அமைந்து அதன் மூலமாக ஒரு நல்ல அறிமுகங்கள், போகிற வழியிலேயே ஒருத்தர்கிட்ட இப்படி பேசினேன் அப்படி பேசினேன்ற மாதிரியாக இதுவரைக்கும் வராத ஒரு பணம் வருவதற்கான வழி போன்ற சூழல்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வருகின்ற 2026ஆம் ஆண்டில் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான அத்தனை அமைப்புகளும் இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ள அடிப்படையாக நடக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 3, 9ஆம் இடங்களில் சந்திரனும் குருவும் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நீங்களே ஒரு தைரியமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. எந்தெந்த விஷயத்தில் பயந்துக்கிட்டு இருந்தீங்களோ, இதில் கை வைக்கலாமா, வேண்டாங்க இப்போ கை வச்சா முடியாது, இவர்கிட்ட இதை கேட்கலாமா, இவரை இப்படி உபயோகப்படுத்தலாமா, இவர்கிட்ட இப்படி கேட்கலாமா, அல்லது இவரை போய் பார்க்கலாமா, இந்த ஒரு தயக்கங்கள் இருந்தது எல்லாமே துளாராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தட்டு புட்டு அப்படி எந்திரிச்சு அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலான்ற ஒரு எல்லாத்துலேயும் ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய யோகமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். குறிப்பாக தன்னுடைய திறமையை இதில் காட்டணும். கலைத்துறையாக இருக்கட்டும், கணினி துறையாக இருக்கட்டும், எந்த துறையில் நீங்கள் இருக்கிறீங்களோ இந்த துறையில் இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் கிடைச்சா, இந்த வேலை கிடைச்சா, இந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சா, இது இவருடைய அப்ரூவலுக்கு போச்சுன்னா எனக்கு ஒரு நல்ல பிரேக் இருக்கும் அப்படின்ற மாதிரியாக உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அந்த எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் நினச்ச பிரேக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வாய்ப்பு கிடைச்சாலும் பரவாயில்ல, அதை நழுவ விட்டுறக்கூடாது இல்லையா. இன்றைக்கி கிடைக்கக்கூடிய, நாளைக்கு இன்றும் நாளையும் கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை சிக்கனை அப்படியே துலாம் ராசிக்காரர்கள் பிடித்து கொண்டு அதன்படியே அப்படியே முன்னேற்றத்தை அப்படியே அறியக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா தம்பி தங்கைகளின் மூலமாக ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அவங்க நல்லதே செய்ய வேண்டாங்க, அவங்க வாழ்க்கையை அவங்களே பார்த்துக்கிட்டா போகிறோம். தம்பிக்கு ஒரு நல்லதை வழிகாட்டினேன், ஒரு தொழிலை வச்சு கொடுத்தேன் அல்லது வேலைக்கு இது பண்ணேன், அவர் இன்னும் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாரு, ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு தெரியலன்ட்டு ஒரு உண்மையான அண்ணனாகவோ அக்காளாகவோ இருந்து தம்பி தங்கைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவர்களிடமிருந்து நம்பிக்கை தரக்கூடிய சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை நிற பொருட்கள் மேலே ஏதானும் ஓரளவில் ஒரு ஈர்ப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. பால் வியாபாரம் பண்ணுறவங்க, தண்ணி அல்லது தயிர் மாதிரியான விஷயங்கள், காய்கறி பலம்னு சொல்லப்படக்கூடிய சந்தனுடைய காரகத்துவங்கள், நெல் விவசாயம் பண்ணுறவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சந்தனுடைய காரகத்துவங்களை செய்யக்கூடிய
ஒரு மீனவ அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், ஆறு குளம் சார்ந்த விஷயங்கள் தொழில்களை செய்யக்கூடியவர்கள், கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லப்படக்கூடிய சிறப்பான யோகம் 2ஆம் இடத்துல செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 2ஆம் இடத்துல இன்றைக்கு சூரியனும் சந்திரனும் இணைஞ்சு குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. 2ஆம் இடம் காசு வரக்கூடிய வழிகளை சொல்லக்கூடிய ஒன்று. இது வரைக்குமே தொழில் ஆரம்பிச்சிட்டேன், வியாபாரம் ஆரம்பிச்சிட்டேன், சரியாக லாபமாக நடக்க மாட்டேங்குது, ஏதோ தானிக்கு தீனி போய்கிட்டே இருக்குது, குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு கூட வருமானம் வரலங்கன்னு நினைப்பில் இருக்கவங்க, அல்லது அதற்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல வருமானம் வர்றதற்கான தொழில் அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பிறக்க போகிற 2026ஆம் ஆண்டு நல்லாவே இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கும். காசு பணத்திற்கு கஷ்டம் இருக்காது. ஏற்கனவே இருக்கின்ற கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரும் என்கின்ற ஒரு நல்ல வழிகள் திறந்து விடப்படக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ அந்த குடும்பம் அமைகிறதுக்கான அமைப்புகளும் இனிமே இருந்து விருச்சிக ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. அதாவது யாரை கல்யாணம் பண்ணுறதுன்றதில் கொஞ்சம் குழப்பமாக இருந்தவங்க, இவரா அவரா, அல்லது இதை விட முக்கியமாக எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு ஆனால் அப்பா அம்மா அதை தடை பண்ணுறாங்க, இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது, நம்ம இனம் இல்லை, நம்மளுடைய குணம் இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை, நமக்கு இவங்க ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு என்னுடைய விருப்பத்தை பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அதே நேரத்தில் பேரண்ட்ஸ் இல்லாமல் என் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றதில் நான் தீர்மானமாக இருக்கிறேன். 20-25 வருஷமாக என்னை பெற்று வளர்த்தவங்க அவங்க தானே, எனக்கு நல்லது கெட்டது அவங்களுக்கு நல்லா தான் தெரியும், இருந்தாலும் என்னுடைய விருப்பம்னு ஒன்று இருக்குல்ல என்கின்ற மாதிரியாக நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே பெற்றோர்கள் உங்கள் பக்கம் அப்படியே கொஞ்சம் கருத்துக்களை ஒரு மாதிரியாக பரவாயில்ல எதுக்கு இவர் சொல்கிறத பார்க்கலாம் என்கின்ற மாதிரியான மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கவர்மெண்ட் வேலைக்காக எழுதிக்கிட்டு இருக்கிறவங்க 2025 பாருங்கள், இந்த பரீட்சை எழுதினேன் அந்த பரீட்சை எழுதினேன், நான் ஒரு அரை மார்க்கில் போயிடுச்சு, 1/4 மார்க்கில் போயிடுச்சு, அடுத்த வருஷமாவது எனக்கு கிடைக்குமானா விருச்சிக ராசிக்காரர்களில் கவர்மெண்ட் வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருக்குமே அடுத்த வருடம் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் இப்போவே ஆரம்பிக்கும். நல்ல கோச்சிங் சென்டரில் சேர்றது அல்லது யாராவது ஒரு நல்ல வழிகாட்டுதல்கள், ஏற்கனவே ஜெயிச்சவர் ஒருத்தர் சரியான அட்வைஸ் கொடுக்கறதெல்லாம் இன்றைக்கும் நாளைக்கும் நடக்கக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. ஏற்கனவே அரசு வேலையில் இருக்கிறாங்க, சம்பள உயர்வு சரியாக வரல, பேர் தாங்க பெத்த பேர் தாக நீளலேதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியாக ஒரு டெம்பரவரியாகவே இருக்கிறேன், இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, பதவி உயர்வு கிடைக்கல, சம்பள உயர்வு கிடைக்கல, இவங்க எல்லாத்துக்குமே அந்த குறைகள் தீரக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே இன்றைக்கு யோகர்கள் 3 பேரும் குருவின் பார்வையில் இணையக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. 5ஆம் அதிபதியும் இன்றைக்கி ராசியில் இருக்கிறார், 9ஆம் அதிபதியும் இன்றைக்கி ராசியில் இருக்கிறார், ராசிநாதன் ராசியை பார்க்கிறார். நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை சிறப்பான ஒன்றா நம்முடைய மூல நூல்கள் சொல்லுதுங்க. அந்த அமைப்பு இன்றைக்கி உங்கள் ராசியிலேயே நடக்குதுங்க. 5-9 குடையவர்கள் இணைஞ்சு அங்கே அட்டமாதிபதியாகிய சந்திரனும் இன்றைக்கு இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுன்றது எதிர்பாராத நல்ல லாபங்கள், எதிர்பாராத நல்ல திருப்பு முனையான அதிர்ஷ்ட நிகழ்வுகள்லாம் இப்போ நடக்கும்ன்றதை காட்டுதுங்க. தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கான அத்தனை விஷயங்களும் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக மெதுவாக ஆரம்பிக்கும். 2025 பிறக்கும்போது நல்லா இல்லைங்க, கொஞ்சம் கஷ்டம் பட்டுக்கிட்டு இருந்தேன், ஒரு 4 மாதம் கழிச்சு தாங்க கொஞ்சம் பரவாயில்லாமல் ஆச்சுன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க இல்லையா. ஆனால் பிறக்க போகின்ற 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே நல்ல ஆரம்பமாக இருக்கும் என்பதற்கான சில முன்முயற்சிகள் இந்த 2 நாளில் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 4 பேர் கூடுகின்ற இடத்துல ஒரு கௌரவமாக போகக்கூடிய அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. இவர் இதை செஞ்சிருவார், அதை இவர் செஞ்சிருவார், இவர் சொன்னால் கொஞ்சம் கரெக்டாக இருப்பார்ப்பா, பேசினா பிடி கொடுக்க மாட்டார், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார்ப்பார்ன்ற மாதிரியான இழந்து போன பேரை கூட திரும்ப பெறக்கூடிய அமைப்புகள், மதிப்பு மரியாதைகள் கௌரவங்கள் உயரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சகோதர லெவலில் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல உதவிகள் இருக்கும். இது வரைக்கும் நம்மளை கண்டும் காணாத மாதிரி போய்கிட்டு இருந்த அண்ணன் தம்பி
அமைப்புகள், அக்கா தங்க அமைப்புகள் கூட பரவாயில்ல இவருக்கும் ஏதாவது செய்யலாம் என்கின்ற மாதிரியான சகோதர வழி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. மருந்துகள் சம்பந்தப்பட்ட ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடியவர்கள், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, மருத்துவமனைகளுக்கு அருகே தங்களுடைய தொழில் அமைப்புகளை கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து நல்ல முன்னேற்றங்கள், பொருளாதார ரீதியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இரும்பு சார்ந்த தொழில் அமைப்புகளை கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கும் இனிமேல் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். நகரும் இரும்புன்னு சொல்லப்படக்கூடிய லாரி டிரான்ஸ்போர்ட்டு, ரயில்வே பக்கத்தில் இருக்கிறவங்க, ரயில்வே டிக்கெட் புக்கிங் கவுண்டர், இந்த மாதிரியான தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கூட பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் தீர்ந்துவிட்ட நாளாகவே அமைந்திருக்கிறது இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல இன்றைக்கு சூரிய சந்திர சேர்க்கை, அதே நேரத்தில் குருவின் பார்வையும் இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும், வெளிமாநிலம் போகணும், அல்லது தூர இடங்களில் செட்டில் ஆகணும், அந்த வேலை வேணும், இந்த வேலை வேணும், தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது, பெங்களூருக்கு போகணும், ஹைதராபாத்துக்கு போகணும், டெல்லிக்கு போகணுன்ற முயற்சிகள் செஞ்சு அதெல்லாம் பலிக்காமல் போச்சேன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இன்னையிலிருந்து பாருங்கள் அந்த முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. விசா கிடைக்கலன்ற அளவில் வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்த நாட்டில் படிக்க போகணும், இந்த நாட்டில் படிக்க போகணும், விசா இன்னும் அப்ரூவல் ஆகலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள்ளாகவே, ஜனவரி மாதம் முதல் 2 வாரங்களுக்குள்ளாகவே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போதிருந்தே ஆரம்பிக்கின்றன. ஆக எதிலும் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தூர பயணங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் சில மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். டக்குன்னு இவர்கிட்ட ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருக்கிறான், ஒரு நாள் சர்ப்ரைஸாக போய் நேரில் போய் ஆளை பார்த்து பிடிச்சிட்டு அங்கேயே உட்காந்து பேசி முடிச்சுட்டு வந்துடலாமே என்கின்ற மாதிரியான ஒரு முடிவு திடமாக எடுக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. இன்றைக்கோ நாளைக்கோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய பயணங்களின் மூலமாக வாழ்க்கையில் சில பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதற்கான சில அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லியாகணும், காசு பணம் என்ன வந்தாலும் இந்த 2 நாளில் நீங்கள் கையில் வச்சுக்கவே முடியாது, செலவாகிக்கிட்டே இருக்கும். ஆனால் குருவின் பார்வை இப்போது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு இருப்பதால் சுப செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அம்மாவோ அப்பாவோ இந்த பொருளை ரொம்ப நாளாக விரும்பி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அப்பா இதை வாங்கிக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நமக்கு தான் அதுக்கான டைம் இல்லை, காசு பணமும் கையில் இல்லை. அம்மா ரொம்ப விருப்பப்பட்டு ஒன்றை கேட்குறாங்க, 2 தடவை கேட்டாங்க, அதுக்கப்புறம் கேட்குறதே நிறுத்திட்டாங்க. ஆமாம், நம்மளும் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணால் தானே அவங்க கேட்பாங்கன்ற மாதிரியாக தாய்க்கோ தகப்பனுக்கோ அல்லது இருவருக்குமோ இந்த பொருளை வாங்கி கொடுக்க முடியலையேன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தெய்வத்தை விட மேலான அந்த தாய்க்கும் தந்தைக்கும் பொருள் வாங்கி கொடுப்பதற்கான பணவரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஆகவே இன்றைக்கோ நாளைக்கோ அப்பா அம்மாவுடைய முக்கியமான ஒரு தேவையை மகர ராசிக்காரர்கள் அப்படியே நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மகரத்திற்கு 2026ஆம் ஆண்டு மகோன்னதமாக இருக்கும் என்பதை நிரூபிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்கள் வெற்றிகளை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடத்துல இன்றைக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களை அணைஞ்சு குறுப்பார்வையில் இருக்குது. வெற்றிகள் அப்படின்னு சொன்னால் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் எதை ஜெயிக்கணும்னு நினச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் ஜெயிக்க முடியும். மனக்கட்டுப்பாடு வரும். பெரிய அளவில் இன்றைக்கு ஒரு முன்னேற்றம் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் செயல்படும். 5, 11ஆம் இடங்களில் இன்றைக்கு சூரிய சந்திரர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? 5, 11ஆம் இடங்களில் 5ஆம் இடத்துலேருந்து இவர் 11ஆம் இடத்திற்கு பார்க்கக்கூடிய அமைப்புகளும் பெரிய அளவில் நன்மைகள் உண்டு. வியாபாரம், தொழில் போன்றவைகள் இதுவரைக்கும் லாபகரமாக நடக்காதவர்கள், ஏன்டா அந்த தொழிலை ஆரம்பித்தோம், ஏன் தான் அந்த வியாபாரத்தை ஆரம்பித்தோம், நான் மட்டும் ஆரம்பிக்கலைங்க, ஒருத்தர் எனக்கு கை கொடுக்குறேன்னு சொன்னார், இவரை நம்பி ஆரம்பித்தேன், அவர் என்ன நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டார். இந்த மாதிரியாக பிறரை நம்பி என்ன செய்வது ஏது செய்வது என்று ஒரு விழித்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இனிமேல் மாற்றம் வரும். கவலைப்படாதீங்க. இப்போ இருக்கின்ற மனக்குழப்பங்கள்லாம் கண்டிப்பாக தீர்ந்துவிடும். எதையும் உங்களால் தைரியமாக நல்ல விதமாக செய்ய முடியும். அதில் லாபம் வரும் என்கின்ற நம்பிக்கைகளும் அதற்கான அடையாளங்களும் தெரியக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அடுத்த வாரத்திலேயே சட்டப்பூர்வமான போராட்டங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு.
குடும்பத்தில் கூட பிரிஞ்செல்லாம் குடும்ப நலத்து பொண்டாட்டி கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க, நான் கோர்ட்டுக்கு போயிருக்கிறேன். இந்த மாதிரியாக குடும்பம் பிரிந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தில் கடந்த சில மாதங்களாக கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மனமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு, சுமூகமான தீர்வுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அலையாமல் இதை இப்படி பண்ணிக்கலான்ற மாதிரியாக இரண்டு தரப்பும் ஒருவருக்கொருவர் பேசி கொண்டிருக்கக்கூடிய, அதன் மூலமாக நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த வருஷம் முடிய போது இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே மனக்கட்டுப்பாடுகள் வரப்போகின்றன. ஒரு 6 மணிக்கு பிறகு பார்த்திங்கன்னா வரிசையாக பைக்காக நிற்கிது பாருங்கள் ஒரு கடை. அந்த கடையில் தெரியாதனமாக சில பழக்க வழக்கங்கள், ஏதோ ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கன்னு போனேன், எனக்கு அது பிடிக்கல. இப்போ என்னடானா அது இல்லாமல் இருக்க முடியாதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இளைய பருவத்து கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே எந்த பழக்கமும் நமக்கு தேவையில்லை, நம்ம மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கணுன்ற மனக்கட்டுப்பாடுகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா கும்பராசிக்காரர்கள் கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பீங்க. உண்மையான உழைப்பாளிகளாகவும் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுப்பது, ஆரோக்கியம் நன்றாக இருப்பது, மனக்கட்டுப்பாட்டின் மூலமாக வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது என்கின்ற நல்லவைகள் மட்டும் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு நட்பு கிரகங்கள், யோக கிரகங்கள் எல்லாமே 10ஆம் இடத்துல இன்றைக்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய தொழில் மேன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு அடுத்த வாரமே கிடைக்கக்கூடிய அமைப்போல் உண்டு. புதுசாக ஒரு பட்டம் மாதிரியான ஏதாவது ஒரு பெருமையெல்லாம், அங்கீகாரம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த அங்கீகாரம்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இது வரைக்கும் 6 மாதமாக கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த விஷயத்தை நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் நான் செய்கிறத மறைச்சி மேனேஜர் அவர் பேர் எடுத்துக்கிட்டு போகிறாரு, அவர் தான் அந்த ஆஃபீஸை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறார், என்ன எல்லாருமே இருட்டடிப்பு செய்கிறாங்க, என்னுடைய திறமைகள் வெளியே வராமல் இருக்கிறது என்கின்ற மாதிரியாக மனதிற்குள்ளேயே குமைந்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய உண்மையான திறமைகள் வெளியே வருவதற்கான அல்லது மற்றவர்கள் அதை அடையாளப்படுத்தி பார்ப்பதற்கான சில நல்ல சம்பவங்கள் இன்னும் 2-3 நாட்களுக்குள்ள, அடுத்த வாரத்திற்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. வியாபார பெருமக்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு தடங்கல்கள்லாம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. உண்மையை சொல்லப்போனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வியாபாரம் இப்போ கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி வாடிக்கையாளர்கள் எல்லாம் நம்ம கடையை தேடி வந்தாங்க. இன்றைக்கி பாருங்கள், வாடிக்கையாளரை தேடிக்கிட்டு கடையை, அதாவது பொருளை எடுத்துக்கிட்டு நம்ம தான் வீடுகளுக்கு போக வேண்டிய சூழல் வந்துருச்சு இல்லையா. உலகத்தில் எல்லாருமே எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படித்தான் இன்றைக்கி வியாபார பெருமக்களும் தொழில் முனைவோரும் நடந்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. இந்த விஷயத்தில் மீனராசிக்கார வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாம் அப்டேட் ஆகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். உலகத்தை போட்டிமயமாகிட்ட இந்த நாளில் நம்மளும் நம்ம ஊரில், நம்ம தெருவில் இதுக்கேற்ற மாதிரி புதிய ஒரு சிந்தனை, நம்ம வியாபாரத்தை இப்படி பெருக்கணும் அப்படி பெருக்கணுன்ற மாதிரியாக ஊரோடு ஒத்து வாழக்கூடிய சில அமைப்புகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளாக வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க. புது வேலை கிடைக்கக்கூடிய நாளாகவும் அடுத்த வாரத்தை நிச்சயமாக சொல்லலாம். இது வரைக்குமே வேலை இல்லாதவங்க, அல்லது சமீபத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வேலை போயிடுச்சு, மறுபடியும் நான் வேலைக்கு தேடிக்கிட்டே இருக்கிறேன், ஜென்மச்சனின்றாங்க, அதுன்றாங்க இதுன்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல, ஒரு பக்கம் அப்பா அம்மா இப்படி திட்டுறாங்க, ஒரு பக்கம் நடனா அது அப்படி இருக்குன்ட்டு சமூகத்திலும் இப்படி நடக்கிறது, வீட்டிலும் இப்படி நடக்கிறதுன்னு ஒரு மாதிரியான விரக்தி மனப்பான்மையில் இருக்கக்கூடிய மீனராசிக்கார இளைஞர்கள் எல்லாருக்குமே நம்பிக்கை ஊட்டும்படியான நல்ல மாற்றங்கள். கவலைப்படாதீங்க, இந்த பிறக்க போகிற 2026ஆம் ஆண்டு நீங்கள் நல்லா இருப்பீங்கன்ற எல்லா விதமான நம்பிக்கைகளும் கிடைக்கக்கூடிய சுபயோக நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவங்களுக்கும் ஜோதிடர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் ஜாதக ரீதியாக ஒரு பெரிய குழப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 கிரகங்களில் ஒரு கிரகமோ அல்லது 9 கிரகத்தையும், ஜோதிடத்தையே அப்படித்தானே, ஒரு கிரகம் நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா அப்படிங்கிறத கணிக்கிறதுல உள்ள சிக்கல்கள் பெரிய இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க பாருங்கள். இடியாப்பத்தில் அந்த நூல் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி இடியாப்ப சிக்கலாக வைப்பது ஒரு கிரகம் நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா என்பதை கணிப்பது. இந்த கணிப்பதற்கான விதிகள் தான் பெரிய அளவில் இருக்கும். சரி, எப்படிங்க சொல்கிறது? முதல்ல ஒரு கிரகம் எப்போ என்ன செய்யும்? ஒரு கிரகம் நன்றாக இருந்தாலும்
கெட்டதாக இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் அதோடைய தசையில் தான் அதோடைய வேலைகளை செய்யும். அப்போ அந்த தசையில் அது நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமான்றதும் வயதிற்கு ஏற்றாற் போல தான் கண்டிப்பாக உண்டு. உதாரணமாக குருதசை நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமானா, குருதசை 10 வயசில் ஒருத்தருக்கு வரப்போகுதுன்னா, குரு வந்து புத்திரக்காரகன், குழந்தையை கொடுத்துட்டு தான் அடுத்த பலன்களை செய்வார்ன்றதை அடிக்கடி சொல்கிறோம். 10 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ உடனே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துடாது இல்லையா? அப்போ இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய தசைகள் ஒரு மாதிரியாக அந்த கிரகம் ஒரு மாதிரியான பலனையும், முதிய பருவத்தில் அந்த கிரகம் ஒரு பலனையும் செய்யும் அப்படிங்கிறதையும் தசாபுக்தி ரீதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவம் என்பது வாழ்நாள் முழுக்க ஒரு ஜாதகருக்கு இருக்கும். அதே நேரத்தில் அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் என்பது அவருடைய அந்த கிரகத்தினுடைய தசையில் மட்டும்தான் நடக்கும். இதெல்லாம் ஜோதிடத்தில் முக்கியமான பாடம். ஒரு ஜோதிடத்தில் ஒரு நல்ல அனுபவம், ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அனுபவங்கள் வரும்போது எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதத்தில் ஜோதிடத்தை கற்றுக்கிறது, 30 நாளில் ஜோதிடத்தை கற்றுக்கிறதுன்றது ஏட்டளவில் தாங்க இருக்க முடியுமே தவிர, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பதன் அடிப்படையில் ஒரு 10-20 வருடங்களாவது இந்த ஜோதிடத்தில் மூழ்கி முத்தெடுக்கிறவங்களுக்கு தான் சில பல விஷயங்கள் பிடிபடும் என்பது தாங்க உண்மை. அப்போ ஒரு கிரகத்தினுடைய ஆதிபத்தியங்கள் என்பது அந்த கிரகம் எந்த வீடுகளுக்கு அதிபதியாக வருகிறதோ அந்த அதிபதி வீடுகளுடைய தன்மை, அந்த கிரகத்தினுடைய தசை என்ன பருவத்தில் வருகிறதோ அதற்கேற்றாற் போல கண்டிப்பாக செயல்படும். ஆனால் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் என்பது வாழ்நாள் முழுக்க அவருக்கு நல்லதாகவோ கெட்டதாகவோ இருக்கும். இப்போ நம்ம என்ன கேட்டோம், ஒரு கிரகம் நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா? உண்மையில் ஒரு கிரகம் நல்லதையோ கெடுதலையோ செய்வது என்பது சுபத்துவம் பாவத்துவம் என்கின்ற அமைப்புகளில் தான் இருக்குது. எந்த ஒரு கிரகத்திற்கு செவ்வாய் சனி ராகு கேது இந்த மாதிரியான தொடர்புகள் பாவத்துவம் என்று ஒரு கிரகம், உதாரணமாக சந்திரன் இருக்கிறார்னு வைங்க, சந்திரன் ஒரு கிரகம், சூரியன் ஒரு கிரகம். சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்து சனியின் பார்வையில் ராகுவோட இணைவில் இருக்கிறார்னா உங்களுக்கு அந்த சந்திரனுடைய காரகத்துவங்கள் அடிபட்டு போச்சுன்னு அர்த்தம். அதாவது உங்களுக்கு மனம் குழப்பமாக இருக்கிறது என்று அர்த்தம். உங்கள் அம்மா நல்லா இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு சந்திரனுடைய பொருட்களில் பலவீனங்கள். சந்திரனுடைய பொருட்கள்னால் என்னங்க? பால், காய்கறி, பழம், நெல், வெள்ளையாக இருக்கக்கூடிய முத்துக்கள் அல்லது வெள்ளை நிறமாக இருக்கக்கூடிய சர்க்கரை, உப்பு போன்ற விஷயங்கள், இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் கை வச்சிங்கன்னா அது கெட்டு போகும். அந்த கிரகம் அந்த விஷயத்தில் கெடுதல்களை கொடுக்கும் என்று அர்த்தம். ஆக ஒரு கிரகம் பாவத்துவமாக ஒட்டுமொத்த பாவர்களுடன் கூடியிருக்கும் பொழுது அது பலவீனத்தை அடைந்து உங்களுக்கு கெடுதல்களை தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் பாவத்துவம்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் ஒரு கிரகம் அதே சந்திரன் குரு சுக்கிர தொடர்புகளில் இருக்கும்போது இதற்கு நேர்மாறாக நல்லவைகள் நடக்கும். பாலில் தான் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க, விவசாயத்தில் நல்லா இருப்பீங்க, காய்கறி பழம்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும், நல்ல அம்மா இருப்பாங்க, நீங்களே ஸ்ட்ராங்கான மனசு கொண்டவராக இருப்பீங்க. ஆக ஒரு கிரகம் நல்லதை செய்வதும் ஒரு கிரகம் கெடுதலை செய்வதும் அதனுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள்லையும் கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் வாழ்நாள் முழுக்க செயல்பட்டும் கிரகத்தினுடைய ஆதிபத்தியங்கள் அதனுடைய தசையில் மட்டும் செயல்படத்தான் செய்யும் என்பது தாங்க இன்றைய விளக்கம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.